கேஎல் சிட்டிக்குள்ளே ஒரு பேய் வீடு, அதுவும் ஒரு பங்களோ வீடு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு வீடு எந்த ஒரு வீடு தான். எதனால இந்த வீடு இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, எல்லாருக்கும் இந்த வீடை தெரியுது. அதுவும் இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்க, அந்த புத்தாலயம் ஜாயா அப்படின்ற அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாத்துட்டையுமே யாரை கேட்டாலும் இந்த பங்களோ கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பங்களோ, த இன்ஃபேமஸ் ஹாண்டட் ஹவுஸ், பேய் பங்களோ அப்படின்னு அதுக்கு நிறையா மாதிரியான பேர் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் அப்படின்னா எஸ்ஜி ஹவுஸ். பாருங்க, எஸ்ஜி. எதனால இந்த வீடோட பேர் எஸ்ஜி ஹவுஸ், இந்த வீட்டில் அப்படி என்ன தான் சம்பவம் நடந்துச்சு, எதனால இந்த வீடை கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க, இந்த வீடு பக்கமே யாரும் போகிறதில்ல, இந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் ஒரு துயரமான சம்பவம்னு சொல்கிறதா இல்லை ஒரு கொடூரமான சம்பவம்னு சொல்கிறதா அப்படின்னு கூட தெரில. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடந்திருக்கு. இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, எதனால இந்த வீடு இப்படி ஒரு ஹாண்டட் ஹவுஸாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பங்களோ ஏன் இன்றைக்கி பேய் பங்களோ அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நைட் விஷன் கேமராவை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம நிறையா மாதிரி விஷயம் கேப்சர் பண்ணியிருக்கோம். அது என்னன்றது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் உங்களுக்கு ரா ஃபுட்டேஜை போட்டு காட்டுறேன். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஜி ஹவுஸ் அப்படின்றது புத்தாலயம் ஜாயா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. எதனால இந்த வீட்டுக்கு எஸ்ஜி ஹவுஸ், எஸ்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீட்டோட ஓனர் பேர் சஞ்சய் கில், அதுதான் இந்த வீட்டோட ஓனர் பேர். இந்த சஞ்சய் கில்ன்றவர் இப்போ உயிரோட இல்லை. அவர் இந்த எஸ்ஜி ஹவுஸ் இந்த வீட்டில் தான் அவர் இறந்து போனார். எப்படி இறந்து போனார், எதனால இறந்து போனார் அப்படின்றது எல்லாமே ஒரு கதை, ஒரு சம்பவம். சஞ்சய் கிலும் அவரோட ஒய்ஃபும் 2 பேரும் கல்யாணம் பண்ணி இந்த வீடு வாங்கி புதுசாக அந்த வீட்டுக்கு குடி வந்தப்போ இது ஒரு நார்மல் பங்களோவாக தான் இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு ஹியூஜ் மென்ஷனாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு அவங்க ரொம்ப வருஷமாக வாழ்ந்து கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சஞ்சய் கில் அவரோட ஒய்ஃப்க்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே குழந்தை இல்லை. இவங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. ஸோ பரவாயில்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாகவே இருந்துடலாம், கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக 2 பேரும் இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் தான் 2 பேரும் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1995 அவங்க இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், 9 ஜூன் 1995 இந்த வீடு கட்டின வருஷம். கட்டி இந்த வீட்டுக்கு இந்த ஓனர் குடி வந்த வருஷம் அது 1995. ஸோ சஞ்சய் கீலும் அவரோட ஒய்ஃபும் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர், 2 பேருமே டாக்டர்ஸு, 2 பேருமே ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அன்பாகவும் இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. இவங்களுக்கு சொந்தக்காரவங்களாம் யாருமே இங்கே மலேசியாவில் கிடையாது, எல்லோரும் ஓவர்சீஸில் இருந்திருக்காங்க. மலேசியாவில் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் சஞ்சய் கீலோட ஒய்ஃப் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்த சம்பவம் இது. அதுக்கு முன்னுக்கு அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, அந்த வீட்டில் எந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல போகிறேன். அந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே நைட்டில் யாருமே போனதில்லை, எல்லோரும் பகலில் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நைட் டைமில் போகிற தைரியம் யாருக்கும் கிடையாது. நம்ம தான் உங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, நம்ம சேனலுக்காக முதல் தடவையாக உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீடு எப்படி இருக்குது உள்ளுக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யாராவது இருக்கீங்களா? Bang masuk. Minta izin. Ini mau buat video எடுத்துக்கிறோம். ஓகே, வீடு பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடுண்ணே. பெரிய பங்களோ கைஸ். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு இந்த வீடோட கொஞ்சம் பழைய படம்லாம் போடுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த வீட் ஒரு அல்ஃபா ரோமியோ, இந்த வீட்டு ஓனரோட இந்த அல்ஃபா ரோமியோ இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப வருஷமாக அபேண்டனாக அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஓனர், அவர் ஒய்ஃபு எல்லாம் இங்கே இறந்து போனோன்னு இந்த வீட்டில்
இந்த அல்ஃபா ரோமியோலாம் யாருமே டேக் கேர் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் இடையில வந்து அந்த கார் வந்து எரிஞ்சு போச்சு. அது எப்படி எரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரில. ஸோ அதோட பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ அந்த காரையே காணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. படி ஏறி மேலே போகுது, கண்ணாடிலாம் உடஞ்சி போய் கிடக்குது பாருங்கள். ரொம்ப கிளாஸஸ்லாம் உடஞ்சி போய் கிடக்குதுங்க. இங்கே என்னமோ ஒரு டிசைன் வச்சுருக்காங்க இந்த வீட்டில். இது என்ன டிசைன்னு தெரில பாருங்கள். ஏதோ இந்த மம்மி படத்தில் வரோம்ல, இந்த அரபிக் இது மாதிரி அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இது என்னன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கண்டிப்பாக காமெண்டில் போடுங்க இது என்ன டிசைன் அப்படின்னு. இதுதான் அந்த வீடோட அந்த பால்கனி. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ரொம்ப ஹியூஜான ஒரு மென்ஷன். கண்ணாடி ஒரு மேசிஃபான ஒரு மென்ஷன் கைஸ். இது பால்கனி எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். கதவு திறந்தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா அந்த ஹியூஜ் பங்களோ. அந்த பங்களோவில் அந்த முன்னுக்கு அந்த பால்கனி இருக்குல்ல, அந்த இடம், அந்த 2 தூண் இருக்குல்ல, அந்த தூணுக்கு நடுவில் தான் வந்து அந்த ஒரு கல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த இடத்த பார்த்து வச்சிங்க நீங்கள். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இதுதான் இந்த மென்ஷனோட இந்த பின்னால் பால்கனி. ஸோ அந்த ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷனில் தான் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ வழக்கமாக முக்கால்வாசி பணக்காரவங்க வந்து பண்ணுற ஒரு விஷயத்த வந்து நம்ம சஞ்சய் கீலும் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒய்ஃபை தவிர்த்து அவருக்கு வெளியில் வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. இது ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்திருக்கு. இவர் நம்ம சஞ்சய் கீலோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நாள் தெரிய வந்துருச்சு. தெரிய வந்த சஞ்சய் கீலோட ஒய்ஃப் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் சஞ்சயை கூப்பிட்டு அவங்க வந்து ஒன்றுமே கேட்கல. ஏன் அப்படி பண்ண, எதனால் இப்படி பண்ணேன்னு அவர் சட்டையை பிடிச்சி அவரு கூட சண்டைலாம் போடுறதெல்லாம் விட்டுட்டு இவங்க வேறு மாதிரியாக யோசித்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு, அவங்க செஞ்ச அந்த ஒரு விஷயந்தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேய் பங்களோ இப்படி பேய் பங்களோவாக இருக்குது. ஸோ சஞ்சயோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சஞ்சய்க்கே தெரியாமல் அந்த இன்னொரு பொண்ணோட நம்பரை வந்து எடுத்து இவங்க அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. உனக்கும் சஞ்சய்க்கும் இருக்கிற தொடர்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே எனக்கு தெரியும், நான் அவங்ககிட்ட பேசணும், நேராக பார்த்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீ உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வா. சஞ்சய் இப்போ இங்கே இல்லை, அவர் வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, நீ வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சஞ்சயோட ஒய்ஃபை அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கனாக்கா, சரி நான் வரேன், பேசுவோம், இதை பேசி இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சஞ்சய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சஞ்சய் வீட்டில் இல்லை, அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டார் வேலை விஷயமா. சஞ்சயோட ஒய்ஃப் தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே விட்றாங்க. மேலே ஏறி வா ஹாலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படி பார்த்திங்கள, அந்த வீட்டோட மெயின் டோரு, அந்த படி ஏறி அந்த உள்ளுக்கு போனோன்னே ஹால் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த லிவிங் ரூமில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து 2 பேரும் பேசியிருக்காங்க. எத்தனை ரூம் இருக்குது பாருங்கள். அதுவும் ஒரு ரூமும் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். பா ஹலோ 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 ரூம் எல்லாம் மேசிஃபாக இருக்குது கைஸ். சைஸ் அவ்வளோ பெருசுக்கு இருக்குது ஒரு ரூமும். கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன பேசினாங்க, அவங்களோட வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. பட் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சஞ்சயோட ஒய்ஃப் வந்து இந்த சஞ்சயோட மிஸ்ட்ரஸை எதுக்கு வந்து வீட்டுக்கு வர வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பேசுகிறதுக்கே கிடையாது, அவங்கள கொலை பண்ணுறதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் அந்த நடு லிவிங் ரூமில் வச்சு சஞ்சயோட ஒய்ஃபு அந்த பொண்ணை கத்திலே குத்தி கொலை பண்ணிடுறாங்க. நெஞ்சிலே குத்தி கொலை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றது தான் பயங்கரமான ஒரு விஷயமே. ஒரு எமோஷ்னலாக வந்து அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து எமோஷ்னலில் அவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிவிட்டு அதே கத்தியை திரும்பியும் வெளியில் எடுத்து அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி அந்த பொண்ணோட கழுத்தில் அப்படி முடியை பிடிச்சி அந்த பொண்ணோட கழுத்தில் அந்த கத்தி இறக்கி கழுத்தை வந்து வெட்டியிருக்காங்க. தலையை வந்து துண்டாக எடுத்துட்டாங்க. ஸோ உடம்பு இப்போ தனியாக கிடக்குது. அந்த பொண்ணோட தலை வந்து பார்த்திங்கன்னா சஞ்சயோட ஒய்ஃபு கையில் இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் அந்த பொண்ணு மேலேயும் சஞ்சய் மேலேயும். அந்த பொண்ணோட தலையை அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த முடியோட உச்சியில் வந்து அந்த முடியில் கயிறை கட்டி சுருக்கு போட்டுட்டு அந்த முடியையும் கயிறையும் நீட்டு கயிறையும் சுருக்கு போட்டுட்டு அப்படியே அந்த தலையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே போயிருக்காங்க. நான் அதை அவங்கள்ட்ட ஒரு கல் காட்டினேன்ல, அந்த 2 தூணுக்கு நடுவில் அந்த பெல்கனி இந்த இடத்த பார்த்து வச்சிங்க அப்படின்னு. அந்த இடத்துல தான் வந்து அந்த தலையை வந்து முடி கயிறில் கட்டி மேலேருந்து அந்த கல்லில் கயிறை கட்டிட்டு அந்த தலையை வந்து கீழே தொங்க விட்டுட்டாங்க. அந்த பாட்ச் இருக்குல்ல, நம்ம மொத ஏறி உள்ளே வந்தோம்ல, அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த பொண்ணோட தலையை வந்து தொங்கிட்டு இருக்கு மேலே. ஸோ அந்த பாட்சிலேருந்து ஒரு 8 அடி உயரத்தில் வந்து அந்த தலை தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ சஞ்சய் கீலோட ஒய்ஃப் வந்து அந்த டைமில் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. அந்த தலையை வெட்டி கொண்டாந்து தொங்க விட்டுட்டு சஞ்சய்க்கு ஃபோன் போட்டிருக்காங்க. நீ இப்போ எங்கே இருக்க, உடனே வீட்டுக்கு வா, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு. ஸோ சஞ்சயும் வந்து சரி நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். அவர் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலும் அவரோட வீடும் அந்த ஹெச்ஜி ஹவுஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம். ஒரு 15 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு கேட்டு திறக்குது, கார் உள்ளே போகிறது. உள்ளே போகும் போதே அவர் என்னமோ ஒன்று மேலே தொங்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டாரு. ஆனால் அவரால் சரியாக கவனிக்க முடியல என்னது அப்படின்னு. காரை ஓட்டிகிட்டே போயிட்டு அந்த பாட்சில் பக்கிங் பண்ணிட்டு கதவு திறந்துட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு அப்படி திரும்பி மேலே பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார் அவர். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு மனுஷனோட ஒரு பொண்ணோட தலையை யாரோ அந்த பொண்ணை கொலை பண்ணி தலையை அறுத்து தலையை மட்டும் அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் அப்படி நடு வீட்டில் தொங்க விட்டுருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த எமோஷனை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சஞ்சய் வந்து அந்த டைமில் என்ன ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ அந்த தலையை பார்த்தோன்னே அவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். கொஞ்ச நேரம் அவருக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணோட மூஞ்சை வந்து பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு இவரோட அந்த இன்னொரு காதலி தான் அந்த பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த படி ஏறி மேலே ஓடுறாரு. ஸோ ஓடி அந்த படி ஏறி வேகமாக அந்த ஒரு கையில் வச்சுருந்த அந்த பேக்கெல்லாம் அப்படியே போட்டுட்டு படியில் போட்டுட்டு வேகமாக ஓடுறாரு. படியில் மேலே போயிட்டு அந்த கயிறை பிடிச்சி அப்படி இழுத்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த சஞ்சய்க்கு வந்து உடனே ஹார்ட்டு வலி எடுத்துருச்சு. அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு அந்த கயிறை வந்து ஒரு கையில் கயிறை பிடிச்சிட்டு ஒரு கையில் அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. அந்த தலை வந்து ஒன்றும் மேலே வரல, தலை கீழே தான் தொங்கிட்டு இருக்கு, இன்னும் பாதி கயிறு கீழே தொங்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த கயிறை திரும்பியும் விட்டுட்டு அப்படியே 2 கையில் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டார். அதே இடத்துல நம்ம இப்போ நிற்கிறோம்ல, அந்த இடத்துல தான் வந்து அவர் விழுந்துட்டார். நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்து கீழே விழுந்த சஞ்சய் அங்கே கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே தவிச்சிருக்காரு நெஞ்சி வலியில். அவரோட ஒய்ஃபு வந்து கரெக்டாக அந்த மேலே அந்த ரூம், அந்த பெல்கனிக்கு மேலேயே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், அந்த ரூமில் நின்று சஞ்சயை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே படுத்துட்டு ஹெல்ப்னு கத்துறாரு. பட் அவங்க ஒய்ஃப் வந்து கீழே இறங்கி போவே இல்லை. அந்த பெல்கனி நின்றுட்டு அவரை கீழே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கீழேருந்து அப்படி படுத்துக்கிட்டு ஒரு ஒய்ஃப் வந்து அப்படி பார்க்குறாரு, அங்கே மேலே நின்று பார்க்குறத. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சஞ்சயோட உயிர் வந்து போச்சு. அவர் வந்து இறந்துட்டார் அதே இடத்துல. ஸோ அந்த ஸ்பாட்டில் அவர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் சஞ்சயோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தலையும் அவங்க கிளியர் பண்ணல, இந்த பாடியும் அவங்க கிளியர் பண்ணல. சஞ்சயோட ஒய்ஃபு நின்று பார்த்துட்டு இருந்தாங்களே கீழே அந்த ரூம்லேயே அவங்க வந்து ஒரு கயிறு போட்டு அவங்க கழுத்தில் சொந்தமாக மாட்டிட்டு தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. அந்த ஒரே நாளில் அந்த வீட்டில் 3 சாவு. 1 அந்த பொண்ணு, 2வது சஞ்சய், 3வது சஞ்சயோட ஒய்ஃப். இவங்க 3 பேருமே அந்த ஒரே நாளில் அந்த வீட்டில் இறந்து போயிட்டாங்க. 1 கொலை, 1 நேச்சுரல் டெத்து, 1 சூசைட். என்ன மாதிரி ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த எஸ்ஜி ஹவுஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ். அந்த வீடு வந்து கண்டாலே எல்லோரும் பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால அந்த வீட்டில் வந்து அமானுஷ சக்திகள்லாம் நிறைய பேர் பார்த்ததா வந்து சொல்கிறாங்களே.
ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமா, உண்மையாலுமே வந்து அந்த பொண்ணு அவங்க தலையை வெட்டி கொலை பண்ண அந்த பொண்ணும் சரி, அந்த சஞ்சயோட ஒய்ஃபும் சரி, இவங்கெல்லாம் வந்து இன்னமும் அந்த வீட்டுக்குள்ளே தான் நடமாடிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த பெல்கனியில் அந்த மேலே வந்து அந்த கண்ணாடி கிட்ட பார்க்கலாம், அந்த பெல்கனியில் நின்று அந்த ஜன்னல்கிட்ட கீழே பார்க்குறத பார்க்கலாம். ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு ஒரு நீட்டு முடி ஒரு உருவம் வந்து அப்படியே அந்த பெல்கனியில் அப்படியே நடந்து போகிறத வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமா, உண்மையிலே இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி அமானுஷ சக்திகள்லாம் இருக்கா, உண்மையிலே இந்த மாதிரி பேய் பிசாசுலாம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கா, நம்மளால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியுமா, அங்கே போனால் நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா, இல்லை நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கூட பேச முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் வந்து நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போனோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஆரம்பத்திலே நம்ம ஒரு விஷயத்தை வந்து அந்த கேமராவில் வந்து கேப்சர் பண்ணிட்டோம். இது வந்து அந்த கார் போர்ச்சில் நடந்தது. வீட்டுக்குள்ளே கேட்டில் போயிட்டு அந்த கார் போர்ச்சுக்கிட்ட இது அநேகமாக அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணாக கூட இருக்கலாம், இல்லை சஞ்சயோட ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அந்த டைமில் அப்போ அந்த கேமராவில் கேப்சர் பண்ணும்போது அந்த கேமரா வந்து ஜஸ்ட் ப்ளூ மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு உருவம் நடந்து போகிறது வந்து நான் சத்தியமாக கவனிக்கவே இல்லை அந்த கேமராவில். அந்த டைமில் நான் அதை திரும்பியும் ரீப்ளே பண்ணியும் பார்க்கல. அந்த கிளிச் மாதிரி வந்தோடனே நான் என்ன நினச்சேன், சரி நம்ம இப்போ தான் புதுசாக நைட் விஷன் ட்ரை பண்ணுறோம் இந்த கேமராவை, மேபி அது ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாச்சும் கிளிச் மேபி இப்படி தான் வரோம் போல் இருக்குது, ஒன்றும் சரியாக செட்டிங் எதுவும் பண்ணலையா அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அந்த கண்டுகளை பெருசாக. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போனோம், எல்லாம் போயிட்டு எல்லாம் சுற்றினோம். நான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். ஒரு ரூம்பும் அந்த வீடோட அந்த டிசைனும் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, பயங்கர ஹியூஜாக இருக்குது. பட் இதெல்லாம் பேக் இன் 1995 அந்த டைமில் உள்ள அந்த டிசைன் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த ஜன்னல்லாம் வந்து 1995 எப்படி வச்சு கட்டுவாங்க ஒரு பங்களோ வீடு, அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. என்ன அப்புறம் மேலே போகிற பாதை இருக்கா, இல்லை வெறும் கூரை தானா பாருங்க. மேலே ஏறி மேலே படி ஏறி போகுது. மேலே கூரை கிட்ட வந்துட்டோம் நம்ம. என்னமோ உட்கார்ற மாதிரி இடம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சின்னதாக என்னமோ ஒரு இடம் இருக்குது பாருங்கள், கோயில் மாதிரி இருக்குது. என்னது இது, உள்ள ஒன்றும் இல்லை. பாருங்கள் உட்கார்ற மாதிரி கல்லாம் கட்டியிருக்காங்க. நம்ம இந்த வீட்டோட கூரை மேலே இருக்கும். இப்போது கீழே அங்கே பாருங்கள், இங்கேயும் கூரை தெரியுது அவங்களுக்கு. இது என்னமோ தனியாக ஒரு இடம் இருக்குது, இது என்னன்னு தெரில, ஏதாவது வெட் கிச்சனாக இருக்குமா அப்படின்னு. மேலே தகரம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்களா இல்லை எல்லாம் உடஞ்சி போச்சான்னு தெரியல. இவங்க எல்லாம் இறந்து போய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வீடை வந்து யாருமே வந்து அவங்களோட சொந்தக்காரங்க வந்து இந்த வீடை கேட்டோ இந்த சொத்தை கேட்டோ யாருமே வரல. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடை வந்து பேங்கே டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போடுது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வீடை வந்து விற்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் சரி, நிறைய ஏஜென்ட்ஸும் சரி, என்னென்னமோலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த வீடை வந்து எப்படியாவது வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலை 10 மில்லியனுக்கு மேலே இருந்து இந்த புத்தலங்கேயா அப்படின்ற ஏரியாவில், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜான ஒரு மென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி 10 மில்லியனுக்கு மேலே போகும், 10 மில்லியனுக்கு மேலே போகும். அப்படி ஒரு விலையிலேருந்து இறங்கி வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி அந்த வீடோட விலை 4.4 மில்லியன், 4.4 மில்லியனுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க விலை. ஆக்சுவலி அந்த வீடு வந்து அந்த இடத்துல அந்த 4.4 மில்லியனுக்கு வந்து சரியான விலை குறைவு. பட் இவ்வளோ விலை குறைவாக போட்டுமே வந்து அந்த வீடை யாரும் வாங்குறது. இந்த சம்பவம்லாம் நடந்தது எப்போ, இந்த கொலை சம்பவம் இதெல்லாம் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2000 நடந்து வீடை வந்து ஆக்ஷனில் போட்டு இப்போ 2024 வரைக்கும் 24 வருஷமாக அந்த வீடை விற்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் அந்த வீடை வாங்குறதுக்கு ஒரு பையர் கூட வரல. இந்த வீடோட பழைய படமும்
இப்போ நான் வீடியோவில் காட்டுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அந்த வீடு. புதுசாக திரும்பியும் வெளியில் மட்டும் சாயம்லாம் அடிச்சிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னாக்கா அந்த வீடை எப்படியாவது வித்தரலாம். ஏன்னா ஒரு 4.4 மில்லியனுக்கு ஒரு வீடை விற்றாலும் அதில் ஒரு 10% கமிஷன் வச்சாலும் ஏஜென்ட்டுக்கு நல்ல ஒரு காசு. ஸோ எப்படியாவது இந்த வீடை விற்றலான்னு சொல்லி வெளியூர்லேருந்துலாம் ஆளை கொண்டு வந்து புஷ் பண்ணி இந்த வீடை விற்றலான்னு பார்க்குறாங்க. அப்பயும் முடியல. இந்த வீடை பற்றி விசாரித்தாலே எல்லாருக்கும் அந்த கதை தெரியுது, எல்லாரும் அந்த கதையை வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் யாரும் அந்த வீடை வாங்குறது வந்து ரெடியாக இல்லை. ஸோ இந்த 2000 இந்த கொலை சம்பவம்லாம் நடந்து சஞ்சய் இறந்து அப்புறம் சஞ்சயோட ஒய்ஃப் சூசைட் பண்ணி செத்து போய் அதே வீட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்திரவாதி, ஒரு சாமியார்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னாக்கா அந்த ஏஜென்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஏதாவது பேய் பிசாசு இருந்தால் அதை வந்து அடித்து விரட்டிடுங்க, நாங்கள் அந்த வீடை வந்து விற்க போகிறோம் அப்படின்னு அப்போவே 2002 2003 நடந்திருக்கு. அப்போவே கூட்டிகிட்டு வந்து இந்த மந்திரவாதி அந்த வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் வேணால் இங்கே தங்கி இருந்து எப்படியாவது இந்த பேயை விரட்டிடுங்க, நாங்கள் இந்த வீடை எப்படியாவது விற்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டிலேயே தங்கி இருந்து என்னென்னமோ மந்திரம்லாம் செஞ்சுருக்காரு. அந்த பேய் கூட பேசுகிறேன், நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், அந்த பேயை வர வைக்கிறேன், நான் அதை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி இந்த ஏஜென்ட்ஸ்கிட்டேருந்து நிறைய காசுலாம் கறந்துருக்காரு, நிறைய காசை பிடிங்கிருக்காரு. மொட்டை மாடியில் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த ரூஃப் டாப்பில் ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று கட்டியிருக்கும். அதுதான் அந்த மந்திரவாதி வந்து அந்த கோயில் மாதிரி அந்த ஒரு இடத்துல கட்டி அவர் வந்து அங்கே சாப்பாடு படையெல்லாம் வச்சு நான் பேய் கூட அந்த ஆத்மா கூட நான் பேசுகிறேன், அதை இந்த வீட்டை விட்டு நான் போக சொல்லிடுறேன், இதை நான் மொட்டை மாடிக்கு வர வச்சு நான் பேசுகிறேன், இப்படியே நான் அனுப்பிடுறேன், அந்த ஆத்மா வந்து இப்படியே நான் அனுப்பிடுறேன் வெளியில் வீட்டை விட்டு அப்படின்லாம் சொல்லி நிறைய காசு பிடிங்கிருக்காரு. அவரும் சுமாராக ஒரு மாதமாக அந்த வீட்டில் இருந்திருக்காரு, வெளியில் போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் அப்பப்போ அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு அதை செஞ்சுட்டேன்னு 1 மாதத்துக்கு அப்புறம் நான் பேயெல்லாம் விரட்டிட்டேன், இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த வீடை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொட்டி படிக்க கட்டிட்டு காசை வாங்கிட்டு கிளம்பிட்டார். இதுக்கப்புறமா வந்து புது ஏஜென்ட்ஸ்லாம் வந்து திரும்பியும் வந்து அந்த வீடை விற்கிறதுக்கு வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸு. திரும்பியும் அந்த வீட்டில் உள்ள ஆத்மா இல்லை அந்த அமானுஷ சக்தி, அது பேயா பிசாசா என்னன்னு நம்மளுக்கு தெரில, எல்லாத்தையும் அடித்து விரட்டி இருக்க அந்த வீட்டை விட்டு எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க. இது என்னடா இது, நம்ம மந்திரவாதிலாம் கூப்பிட்டு வந்து வச்சு பேயெல்லாம் ஓட்டி என்னென்னமோலாம் பண்ணணும், எல்லாத்தையும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி மந்திரவாதி நம்மள காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே விட்டு இப்போ 24 வருஷமாச்சு இன்னமும் அந்த வீடு விற்க முடியாமல் அப்படியே கிடக்குது. நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போனப்போ அந்த நைட் விஷன் கேமராவில் வந்து ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, அதில் எதுவும் ரெக்கார்ட் ஆன மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரில, எந்த ஒரு சத்தமும் கேட்கல. பட் அந்த மேலே கடைசி ரூம் மட்டும் அந்த படி ஏறி மேலே போயிட்டு லெஃப்டில் போனால் ரைட்டில் உள்ள 2வது ரூம், அந்த கடைசி ரூம்பு, இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. அந்த ரூமில் மட்டும் நம்ம குமார் ப்ரோ வந்து என்னமோ ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த ரூம் கதவுக்குள்ளே பூரும் போதே வந்து என்னமோ ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை என்கிட்ட அந்த அன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கும் போது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. 2 நாளைக்கு அப்புறம் சொல்கிறாரு, ப்ரோ இந்த மாதிரி அன்றைக்கி அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. அது என்னன்னு நீங்களே கேளுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ ஃப்ரீயாக இருக்கீங்களா? அப்போ பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ, ஃப்ரீயாக தான் இருக்கேன். இல்லை, அன்றைக்கி அந்த எஸ்ஜி ஹவுஸ் போயிட்டு வந்தோம்ல, ஆமாம், அந்த எஸ்ஜி ஹவுஸில் வந்து அந்த பின்னால் ரூமில் வந்து என்னமோ ஒரு சத்தம் கடிச்சு என்னமோ ஃபீல் பண்ணிச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அது சொல்லுங்கள் ப்ரோ, அது என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? ஏன்னா அன்றைக்கி நீங்கள் 2 நாள் கழித்து அப்புறம் தான் சொன்னீங்க, அப்புறம் நானும் அதை அப்படியே விட்டுட்டேன், சரியாக ரெக்கார்ட் பண்ணல. அது சொல்லுங்கள், என்ன ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலி அந்த ரூமில்? ஓ, அந்த வீட்டில் உள்ள ரூம்பா? அந்த ரூம்ல நீங்கள் என் பின்னாடி வந்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு போனீங்களான்னு தெரியல, கவனிச்சிங்களா? நான் அந்த ரூமுக்குள்ள ஒரு 2-3 டைம்ஸ் உள்ளுக்கு போற பார்க்குறேன், நான் போற முடியல. ஓகே. அந்த வீடு வந்து ஜன்னல்லாம் திறந்து தான் இருக்கு.
அந்த வெளியே வீட்டுக்கு வெளியே சரி எங்கேயுமே காத்தோட்டமே இல்லை அத்தனை மணிக்கு. ஆனா அந்த ரூமுக்குள்ள நான் போடுறேன், ஏதோ ஒரு காத்து மாதிரி என்ன வெளியே தள்ளுது. ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்றேன், உள்ளுக்கு போடுறதுக்கு காலை எடுத்து வைக்கிறேன், என்னமோ ஒரு காத்து மாதிரி அப்படியே என்ன வெளியே தள்ளுது. அந்த காத்து எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த பெர்ஃப்யூம் வாசனை, பொம்பளை போற பெர்ஃப்யூம் வாசனையோட வருது அந்த காத்து. அதான் யோசிச்சேன், என்னடா அது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அப்ப கூட உங்ககிட்ட சொல்லல. சரி இப்ப எதுவும் சொல்ல வேணாம், சோ அந்த வீடு ஃபுல்லா நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நானும் அப்படியே விட்டுட்டேன். சரி அந்த இடத்த விட்டு முதல் வெளியாயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சொல்லலான்னு நானும் மறந்துட்டேன். அந்த வாசனை ஹெவியா அடிக்குது, அந்த காத்தோட சேர்த்து அந்த வாசனையும் வருது. உள்ளுக்கு கூட பாக்கவே முடியல, அப்படியே அந்த காத்து ஹெவியா நம்ம தள்ளுது ரூமுக்குள்ள இருந்து வெளியே தள்ளுது. அதான் அந்த ரூமுக்குள்ள போகும்போது கால் எடுத்து வைக்கிறேன், அப்படியே ஒரு மாதிரியான காத்து நம்ம ஒரு பாடி அப்படியே ஃபுல்லா வெளியே தள்ளதான் பாக்குது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா காத்து தான் அடிக்குது. நம்ம நார்மலா காத்து அடிச்சுன்னா முடி பறக்கும், சட்டெல்லாம் மூவ் பண்ணும், நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த காத்து வந்து அந்த மாதிரி ஃபீல் எதுவும் இல்லாம ஏதோ ஒரு லிக்விட் ஐட்டம் நம்மள தள்ளுற மாதிரி இருந்துச்சு அந்த வாசனையோட. ஏன்னா அங்கதான் காத்து எதுவுமே அடிக்கலையே, நார்மலா தானே இருந்துச்சு, காத்து வசதியே இல்லையாங்க. ஆமா அந்த வீட்டுக்குள்ள காத்து இல்லையே. ஆமா காத்து அடிக்கலையே. கரெக்டா அந்த ஒரு ரூம், அதனாலதான் அந்த ரூம் நான் வீட்டு போல. சரி மத்த இடத்தெல்லாம் போயிட்டு அப்புறம் வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம மேலெல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது அந்த ரூமுக்குள்ள மறுபடியும் திருப்பி அதே ரூமுக்குள்ள மறுபடியும் போடுறேன், ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. சோ அதுதான் எனக்கு அதே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்ப முதல்ல நம்ம போடும்போது அது என்னதான் அது புரியல எனக்கு. ஏதாச்சும் ஒரு எனர்ஜி உள்ளுக்கு போட முடியாம தடுக்குதா, இல்ல அது கரெக்டா வெளியாகிற டைம்ல நான் உள்ளுக்கு போடுறேன்னா என்னன்னு வந்து என்னால யோசிக்க முடியல. சரி அந்த குழப்பத்திலே தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லல. சரி இது முதல்ல அந்த வீட்டுல வந்து வெளியாயிருவோம், அந்த வீடு வந்து கொஞ்சம் அதுல உள்ள அந்த எனர்ஜி ஃபீலிங்கும் வந்து நல்லா இல்ல, ஒரு மாதிரியான பேட் வைப்ரேஷன் கொடுக்குதா. சரி இங்க முதல்ல வெளியாயிரும், அங்க நின்று அதை பத்தி பேச வேணாம், வெளியாயிரும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லலான்னு பார்த்தா நானும் அப்படியே மறந்துட்டேன். அதனால நீங்க கரெக்டா இப்ப கேட்குறீங்க. ஆமா அதான் அது நீங்க 2 நாளைக்கு அப்புறம் சொன்னீங்க, அப்புறம் நம்மளும் கொஞ்சம் பிஸியா இருந்தோம். அதான் போயிட்டு வந்துதான் மறுநாள் காய்ச்சேன். ஆமா எனக்கும் போயிட்டு வந்து மறுநாள் உடம்பு ஒரு மாதிரி ஆச்சு ப்ரோ. அந்த வீடு ஆக்சுவலி காத்து இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் அங்கே அப்படியே ஒரு மாதிரி என்னமோ ஒரு அந்த வைப்ரேஷனே சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த வைப்ரேஷன். ஒரு ரூம் வந்து ஃபுல்லா வந்து அப்படியே வார்மா இருக்கு, அதோட காத்து சர்க்குலேஷன் வார்மா இருக்கு. ஆமா ஆமா. மற்ற ரூம்ல வந்து கூலா தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு ரூம் அந்த தொங்க ரூம் தெரியல, அது வந்து லேடிஸ் இறக்கிட்டே அந்த இறந்து போனோம் அவங்களோட ரூம்பா என்னன்னு தெரியல. ஆனா அந்த வாசனை மட்டும் பொம்பளோட யூஸ் பண்ற அந்த பெர்ஃப்யூம் வாசனையோட சேர்ந்து அந்த காத்து ஒருவேளை ஃபீலிங் வந்து உண்மையாலேயே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஃபீலிங் அந்த மாதிரி. ஆனா அங்க வாசம் வர்றதுக்கு ஒண்ணும் இல்லையே, செடி பூச்செடிலாம் எதுவுமே இல்லையா அங்க? இல்ல இது செடி இந்த பூல வாசனை நார்மலா நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம், ஸ்ப்ரே பெர்ஃப்யூம், அந்த மாதிரி பெர்ஃப்யூமோட ஹெவியான வாசனை. ஐயோ பெர்ஃப்யூம் வாசனை தான் இது, பூ வாசனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது பெர்ஃப்யூம் வாசனை தான். பெர்ஃப்யூம் வாசனை தான் இந்த மாதிரி ஹெவியா இருக்கும், பூவோட வாசனை அந்த மாதிரி இருக்க லேசான ஒரு வாசனை தான் வரும். ஓகே இது பெர்ஃப்யூம் வாசனை தான். ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஃபீலிங் தான் அந்த வீட்டில். ஒருவேளை அந்த சஞ்சயோட வீடு வந்து கொஞ்சம் அதோட ஃபீலிங்கே வேற மாதிரி இருந்தது, ரொம்ப குவைட்டா இருக்காங்க. ஆமாம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அப்பப்போ என்னமோ சத்தம் வருது, வாசம் வருது. ஒரு ரூம் வார்மாக இருக்குது, ஒரு ரூம் கோல்டாக இருக்குது. ஒரு மாதிரி போயிட்டு வந்ததுலேயே இருந்து உடம்பே அப்படியே டயர்டா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. திருப்பி அன்னைக்கு நம்ம ஒரு வீடு மட்டும் தான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம் ரொம்ப டயர்டா அடிச்சு போட்டு மறுநாள் காய்ச்ச இப்போ வரைக்கும் ஓகேவா தான் இருக்கு. ஆனா என்ன அவனோட பாடி வந்து அப்படி வீக்காவே தான் இருக்கு. ஆமாம் எனக்கும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே உடம்பு ஒரு மாதிரி ஆச்சு. அதான் நானும் எத்தனை நாளாக வீடியோ போடல ப்ரோ, எடிட்டிங் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே உடம்பு ஒரு மாதிரி ஆச்சு, அப்படியே விட்டுட்டேன் நானும். அதான் இப்போ தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணிருக்கேன். என்னென்னமோ சத்தம்லாம் வருது ப்ரோ அந்த வீடியோவில். அப்புறம் இன்னொரு விஷயம் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கோம், அது நான் உங்கள்கிட்ட அப்புறமேல நேராக வரும்போது காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபோனில் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நம்ம அந்த வீட்டுக்குள்ளே பூந்தோம்ல, அந்த கார் போஷ்கிட்டே வந்து அங்கேயே ஒரு விஷயம் கேமராவில் கேப்சர் ஆகிருக்கு. அது நம்ம அப்போ கேமராவில் தெரியல, இப்போ எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தாக்கா கிளியராக தெரியுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமேல. அப்புறம் நைட்டு நம்ம மீட் பண்ணுவோம். சரி ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. நான் வந்து அங்கே போயிட்டு யாராச்சும் இருந்தால் பேசுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்கள், யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்டேன். ஏன்னா அந்த ரூஃப் டாப்பில் இருந்து அந்த மொட்டை மாடியிலேருந்து திரும்பி இறங்கி வரும்போது ஒரு என்னமோ ஒரு சத்தம் எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு, யாரோ பேசின மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு.
ஹலோ, யாராவது இருக்கீங்களா மேலே? சத்தம் வந்துச்சு. இந்த வீட்டில் யாராச்சும் இருந்தீங்கனாக்கா ஏதாவது ஒரு சைன் கொடுங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒரு சைன் காட்டுங்க. இல்லைனா ஏதாச்சும் பேசுங்க. நீங்கள் பேசுகிறது நம்மளுக்கு விளங்குற மாதிரி பேசுங்க. ஸோ இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நானும் கேட்டேன். அப்போ அந்த டைமில் வந்து யாருமே என்கிட்ட பேசலை, திரும்பி கம்யூனிகேட் பண்ணல. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அந்த வீட்டில் நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியாகிற வரைக்கும் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. பட் மைக்கில் அந்த வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள். பார்த்துருக்கீங்க. அந்த ஆத்மாவோ அந்த ஆவியோ அங்கே இருக்கிறது யார் இருக்காங்களோ நம்மளுக்கு தெரியல. அது சஞ்சயோட ஒய்ஃபாக இருக்கலாம், அந்த பொண்ணாக இருக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு பொம்பளை ஆளுக்கு குரல் தான். மைக்கில் வந்து அந்த வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகிருக்கு. பட் அங்கே இருக்கும் போது நம்மளால் அதை வந்து கேட்க முடியல. அது எனக்கு விளங்கலை, எனக்கும் விளங்கலை, நம்ம குமார் ப்ரோக்கும் விளங்கலை. ஸோ வாய்ஸ் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு, எதுவுமே கிளியராக கேட்கல. பட் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்குது அந்த வாய்ஸில், ரொம்ப இறையிறது அந்த மாதிரி. ஸோ அந்த ஆடியோவை என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு திரும்பியும் அந்த ஆடியோவை கிளியராக எடுத்து கேட்டு பார்த்தேன். அது என்ன சொல்லுது அப்படின்னு ஓரளவுக்கு கிளியராக விளங்குது. நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்க. இது என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஆத்மா நம்மளை அந்த வீட்டை விட்டு வெளியாக சொல்லியிருக்கு. லீவ்னு சொல்லுது. அந்த வீட்டை விட்டு லீவ், வெளியே போ, கிளம்பு அப்படின்னு சொல்லுது. அது வந்து அந்த மைக்கில் வந்து கேப்சர் ஆகிருக்கு. அந்த டைமில் நம்மளுக்கு எதுவுமே விளங்கலை. பட் அதுக்கப்புறமும் நாங்களும் அந்த வீட்டில் ரொம்ப நேரம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குமார் ப்ரோ வந்து எங்கிட்ட வந்து கூப்பிட்டு சொன்னார், ப்ரோ நம்ம வெளியாகும், இறங்குவோம் இங்கேருந்து இந்த ஏரியாவில். அப்புறம் பெட்ரோல்காக ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்மளை பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஏன்னா இந்த பங்களோ வந்து திரும்பியும் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க, திரும்பியும் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. ஸோ யாரோ இப்போ இந்த வீடை பார்த்துக்கிறாங்க போல இருக்குது, நம்ம வெளியாயிருவோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நானும் ஓகே அதுதான் மேட்ரு அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ஓகே ப்ரோ பரவாயில்ல வெளியாயிருவோம், இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறங்கி அப்படியே கீழே போகிறோம். ஸோ எஸ், இதுதான் அந்த ஹெச்டி ஹவுஸ். மலேசியாவில் எல்லாரும் கண்டு பயப்படுற அந்த ஹெச்டி ஹவுஸ், ஹாண்டட் ஹெச்டி ஹவுஸ் இது தான். எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். வாங்க கைஸ், கீழே இறங்கிட்டு போவோம். போய்ட்டு ஸோ நாங்களும் கீழே இறங்கி போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட வெளியில் போயிட்டு நின்று அந்த வீடை கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்துட்டு அப்புறமா வெளியாயாச்சு. அந்த வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு நான் அந்த வீடியே பார்த்துட்ருக்கேன். நாங்கள் வெளியில் அந்த கேட்டை தாண்டி வெளியில் போயிட்டோம். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சத்தம் வருது. இந்த பேப்பர் வந்து கீழே தரையில் வச்சு தேய்ச்சா இப்படி ஒரு மாதிரி சத்தம் வரும்ல, அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து லவுடாக நல்ல சத்தமாக வந்து வருது. நான் அதை வந்து மைக்கில் வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அது எந்த அளவுக்கு விளங்குதுன்னு அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ நான் கேப்சர் பண்ணேன், கொஞ்சம் லேசாக விளங்குது. அதை நான் உங்களுக்கு போடுறேன், அந்த சவுண்டு நீங்கள் கேளுங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சத்தம் பார்த்தீங்களா, அது வந்து சரியாக கேட்கல. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து, ஆனால் லவுடாக வருது அந்த சத்தம். ஸோ என்ன ஒரு அனிமல்னால் இல்லை ஒரு குருவி, அந்த வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு அனிமலும் இல்லை, குருவி மட்டும்தான் இருந்துச்சு. பட் எப்படி அப்படி ஒரு சத்தம் வருது அந்த மாதிரி. யாரோ கீழே வந்து காலை வந்து அப்படியே அந்த தரையில் தேய்ச்சிக்கிட்டு நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து லவுடாக ஒரு சத்தம் வருது. அப்படி கீழே தரையை தேய்ச்சி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படி ஒரு சத்தம் வருது. முதல்ல நான் குமார் ப்ரோட்ட கூப்பிட்டு சொன்னேன், ப்ரோ அந்த வீட்டுக்குள்ளேருந்து என்னமோ சத்தம் வருது அப்படின்னு. அவர் எனக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு. நீங்கள் நல்லா கேளுங்க, திரும்பவும் அந்த சத்தம் வரும், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி கேட்டுருச்சு. ஸோ 3வது தடவை அவரும் நல்லா கேட்கும் போது அந்த சத்தம் வந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே கேட்டுச்சு. அந்த அப்படி யாரோ காலை அப்படி கீழே தேய்ச்சி நடக்கிறாங்க. அந்த கட்டம் வந்து அப்படியே சொல்லும் போது இப்போவே எனக்கு வந்து முடியலாம் வந்து அப்படி இருக்குது.
ஸோ இதுதான் அந்த வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவம். இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டில் வந்து உண்மையிலே அமானுஷ்ய சக்திலாம் இருக்கா, இல்லை சும்மா வந்து டூப் விட்றாங்களா, கதை சொல்கிறாங்களா அப்படிலாம் வந்து நான் நினச்சிருக்கேன். அந்த வீடை பார்த்தா அப்படி தெரியலையே, பேய் வீடு மாதிரி தெரியலையே, நல்லா தானே இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய நினச்சிருக்கேன். பட் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தப்போ கூட அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 2 வாட்டி ஒன்று அந்த ரூஃப் டாப்லேருந்து நம்ம இறங்கி வரும்போது ஒரு வாட்டி சத்தம் கட்டுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்த பிறகு வீட்டுக்குள்ளே சத்தம் கட்டுச்சு. அது யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளேருந்து திடீர்னு இப்படி ஒரு சத்தம் வந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தான் ஆகும். ஸோ அந்த டைம்லாம் ஓகே ஏதோ இருக்குது போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணும் போது அந்த உருவத்தையும் அந்த வாய்ஸையும் கேட்ட பிறகு தான் எனக்கு கன்ஃபார்மாக அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது, நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் அந்த டைமில் நம்மளுக்கு தெரியல. நான் முடிவு பண்ணிட்டேன், நம்புகிறேன் அந்த வீட்டுக்குள்ளே எதுமோ இருக்குது. அந்த எஸ்ஜி ஹவுஸ் வந்து எல்லோரும் பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த வீடை யாரும் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த எஸ்ஜி ஹவுஸ்குள்ளே எப்படி இருக்குது, இந்த எஸ்ஜி ஹவுஸோட கதை தான் என்ன, உண்மையிலே என்ன தான் சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தம்ஸ் அப் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் கைஸ். ஸோ நீங்கள் இந்த எஸ்ஜி ஹவுஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே காமெண்டில் போடுங்க. உள்ளுக்கு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த பேய் பிசாசு அப்புறம் இந்த அமானுஷ்ய சக்திகள் இதெல்லாம் இருக்கா, இந்த எஸ்ஜி ஹவுஸ் எல்லோரும் பார்த்து பயந்தது அந்த மாதிரி வைப்ரேஷன் உங்களுக்கும் இருக்கா? மலேசியாவில் வந்து த மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு இந்த எஸ்ஜி ஹவுஸ் தான் முன்ன சொல்லுவாங்க எல்லோரும். அந்த வீட்டுக்குள்ளேயும் நைட்டில் நம்ம போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்தது வேறு ஒரு வீடியோவில், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ், சோ